கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. இஸ் ஆப்வியஸ்லி எண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎலோட அந்த டோர்னமெண்ட்ல இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த ஐபிஎல் 2024ல நம்மளோட சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ் ஆப்வியஸ்லி அவங்களோட பிளே ஆஃப் கனவுகள் இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ சிஎஸ்கே மேட்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது எம்எஸ் தோனியோட பேட்டிங் தான். அந்த 19வது ஓவர்ல இறங்கி 4 பால் கிடைச்சாலும் அந்த 4 பால்ல 2 பவுண்டரி அடிக்கிற அந்த ஒரு பழைய எம்எஸ் தோனியை நம்ம பார்த்துட்டோம். ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பேட்டிங் லோவர் ஆர்டர்ல இறங்குவாரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்பயும் லோவர் ஆர்டர்ல தான் இறங்குறாரு, ஆனா நல்லா பண்றாரு. இப்ப எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர் ஏன் மேல ஆடக்கூடாது, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஆப்வியஸ்லி வந்து நம்பர் 5 நம்பர் 6 வந்துட்டாரு அப்படின்னா டீமோட ஸ்கோரை எங்கேயோ எடுத்துட்டு போகலாம், ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சாங்க. ஈவன் தோ டேரில் மிச்சல் அந்த ஒரு ரன் ஓடினப்ப கூட வந்து நிறைய பேர் வந்து அவர் வந்து அந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்லாம் சொன்னாங்க. ஆனா அவரால் வந்து ஓட முடியலைங்கிறது தான் ஒரு ரீசன். சீரியஸ்லி இப்போ ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு, அதை கேட்கிறப்ப உண்மையுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, எம்எஸ் தோனி வந்து ஏன் கீழே இறங்குறாரு, மேல இறங்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவரால் அப்படி இறங்கி கீழே நிறைய ரன்ஸ் ஓட முடியாது, அதனாலதான் அவர் ரொம்ப 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 டவுன் த ஆர்டர்ல இறங்குறாரு, அங்க இறங்கி அவருக்கு ஒரு ஃபியூ பால்ஸ் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, அவரோட காலில் ஒரு மசில் டியர் ஏற்பட்டிருக்கு. அவர் என்னன்னா அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்ததுல இருந்தே அந்த மசில் டியர் அவரோட காலில் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் முட்டில ஒரு இன்ஜுரி ஆகி சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்து திருப்பி வந்தாரு. பட் இந்த வருஷம் மசில் டியர் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி 42 வயசுங்க, அவரோட பாடி ஒத்துழைக்காம அவர் விளையாடிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மசில் டியர்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் வந்து கரெக்டா வந்து விளையாட முடியல. ஆப்வியஸ்லி அவர் வந்து டெவான் கான்வே இருந்திருந்தாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவர் ரெஸ்ட் எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்னா டெவான் கான்வே தோனி இருந்தாங்க, டெவான் கான்வே நமக்கு இல்ல, சோ தோனி தான் பண்ணி ஆகணும். அவினாஷ் இருக்காரு, ஆனா அவர் ரொம்ப சின்ன பையன், 19 வயசு பையன், அவரை நம்பி விக்கெட் கீப்பிங் அதுக்கப்புறம் பேட்டிங் இது எதுவுமே கொடுக்க முடியாது. ஓகே, சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரே விக்கெட் கீப்பிங் போறாரு. பிகாஸ் அங்க நிறைய ஃபீல்ட் சேஞ்சஸ்லாம் பண்ணணும், இந்த ஒரு விஷயம் இருக்கு, ஆப்வியஸ்லி பேட்டிங் வந்து ஆடணும், இது மாதிரி விஷயங்களும் வந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால மசில் டியரை வச்சுட்டு அவர் போய் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு. ஈவன் தோ எம்எஸ் தோனியோட டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க கிரிக்கெட் ஆடாதீங்க, இன்கேஸ் நீங்க கிரிக்கெட் ஆடினீங்க அப்படின்னா இது ரொம்ப லாங் டர்மா ஆயிரும் இந்த ப்ராசஸ் இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு, இட்ஸ் நாட் அ ஈஸி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எம்எஸ் தோனி அதெல்லாம் பொருட்படுத்தாம அவர் வந்து கிரிக்கெட் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஃபேன்ஸுக்காக சொல்லலாம், டீமுக்காக சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கறத வந்து காட்டிட்டாரு எம்எஸ் அப்படின்னே சொல்லலாம். 42 வயசு ஆகுது நான் சொல்ற மாதிரி ஸ்டில் அந்த கமிட்மெண்டோட கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வேற லெவல் விஷயம். எஸ் ஆப்வியஸ்லி இதனால பெனிஃபிட்ஸ் அவருக்கும் நிறைய இருக்கு, டீமுக்கும் நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வேற மாதிரி கூட பேசலாம். ஓகே, பட் ஆனா எண்ட் ஆஃப் த டேல அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருக்க வேலை அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லுவேன். எஸ் ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் எமோஷனல் விஷயமா தான் இருக்கும். எஸ் ஆப்வியஸ்லி அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம லைஃப் லெசன் கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம ஒரு கமிட்டட் ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளை நம்பி ஒரு டீம் இருக்கு, நம்மளை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சுட்டு வெளில வரணும் என்ன நடந்தாலும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.